அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்ட மூக்கடலை காரக்குழம்பு பண்ண போகிறேன். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை போட்டுருங்க. கடுகு வெடித்த பிறகு இப்போது நறுக்கி வச்சுருக்க இப்போது தக்காளி வெங்காயம் இதை போட்டு நல்லா அடுப்பு பெருசாக வச்சுட்டு நான் இப்போ ஃப்ரை பண்ணுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இதே மாதிரி நல்லா வதக்கிட்டு அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுருங்க. இந்த மீன் டைம் நம்ம மிக்சியில் ஒரு ஜாரில் ஒரு 4 மிளகாய் வத்தல், ஒரு 4 சில்லு தேங்காய், அதாவது அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுதான் தேங்காய் 4 சில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் வேணால் ஆட் பண்ணிக்க கொஞ்சம் காரத்துக்கு. அப்புறம் மல்லி, தனியா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொழுன்னு அரைக்கணும், நல்லா மையாக அரைக்கணும். அதே மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதனோட கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், மல்லி அந்த இதெல்லாம் போடணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இதில் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற இந்த மூக்கடலையை அதில் போட்டுருங்க. இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம அதில் உப்பு ஆட் பண்ணோம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கடைசியாக புளி கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன், இதை கொட்டிடுறேன். இப்போ நல்ல ஒரு கிளறி விட்டு நீங்கள் இதை ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அடுப்பை பெருசாக வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த அரைச்சி விட்ட மூக்கடலை காரக்குழம்பு ரெடி. இது செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு செஞ்சால் எவ்வளோ சாதனாலும் சாப்பிடுவாங்க. ஒரு 3 மினிட்ஸ் கடைசியாக இதை கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி விட்ட மூக்கடலை காரக்குழம்பு. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
உண்மையிலே ரியலாகவே இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம PSC in Kitchen யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.